வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ஹெல்தியான ஒரு பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு கதம்ப பொரியல் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இது ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் மூணும் சேர்த்து இன்னைக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸும் சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கோ இல்லை பட்டாணியோ அந்த மாதிரி வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்து செய்யலாம் இந்த பொரியல். இந்த கதம்ப பொரியல் வந்துட்டு உங்களுக்கு பருப்பு சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா சூட் ஆகும். காரக்குழம்பு, புளிக்குழம்பு அதுக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கதம்ப பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அது பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஹெல்தியான கதம்ப பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கதம்ப பொரியலுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் பீன்ஸ் வந்து நறுக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ். அதே அளவுக்கு கேரட்டும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க எவ்வளோ பொடியாக இருக்கு பாருங்க. நல்ல சனஞ்சனமாக நறுக்கி வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து இதை விட டபுள் மடங்கு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன். இதையும் அதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு வெங்காயம் கொஞ்சமாக, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக துருவின தேங்காய். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த கேரட் சேர்த்திடுங்க. எல்லாமே நம்ம நல்லா பொடியாக தான் நறுக்கிருக்கிறோம், அதனால சீக்கிரம் வெந்துடும் ஈவனாக எல்லாமே. இப்போ இதோட நம்ம இந்த பீன்ஸையும் சேர்த்திடலாம். இது கூடவே இந்த முட்டைக்கோசும் சேர்த்திடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண தேவை இருக்காது. அப்படியே தாளிச்சு விட்டுடலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, தேவைப்பட்டால் தாளிக்கும் போது போட்டுக்கலாம் திருப்பியும். இது வேகணும். இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா நம்ம ரொம்ப சன்னமாக நறுக்கிருக்கோம், அதனால சீக்கிரமே வெந்துடும். பாருங்க ஒரு 5 நிமிஷம் கூட வெந்திருக்காது. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம விட்ட தண்ணியும் சுண்டிச்சு பாருங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே தாளிச்சு விட்டுடலாம். தாளிச்சு அப்படியே தாளிச்சோம்னா சுண்டிடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் வெந்துருச்சான்னு கேரட்டு சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ் வெந்திருந்ததுன்னா மித்ததெல்லாம் வெந்திருக்கும். பாருங்க நல்லா வெந்துருச்சு சாப்பிட்டா. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக எண்ணெய் விட்டால் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு. கடுகு வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவந்துச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்திக்கலாம். லேசாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த காய்கறி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி சுண்டணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும். இந்த கதம்ப பொரியல் வந்துட்டு உங்ககிட்ட வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு பொரியலாக செய்யலாம். இதில் வந்து நீங்கள் பட்டாணி இருந்ததுன்னா பட்டாணி கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியல் வந்துட்டு கல்யாண வீடுகளில் வந்துட்டு கண்டிப்பாக வைப்பாங்க முன்னாடியெல்லாம். இப்போல்லாம் வைக்கிறது இல்லை அதிகமாக இந்த பொரியல். ஆனால் கல்யாண விருந்துகளில் வந்துட்டு இந்த மிக்சட் பொரியல் கண்டிப்பாக வைப்பாங்க. இது ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது இதில். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த பொரியல் செஞ்சு நீங்கள் வந்துட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸ் டைப்பில் இருக்கும் அது. இதோட மிக்ஸ் பண்ணி கூடவே ஒரு முட்டையை வந்துட்டு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆகிடும் அது. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட இப்போ ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. பாருங்க தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்திடலாம். மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். இப்போ நம்மளோட கதம்ப பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தியான மிக்சட் வெஜிடபிள் பொரியலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.